வெல்கம் டு PGTRB கோச்சிங் சென்டர் ஃபார் ஜூவாலஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். சரிங்களா? ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உலக அளவில் நம்மளுக்கு பயோடைவர்சிட்டி இருக்குது, ஸோ எந்தெந்த ஏரியாலலாம் அதிகமான பயோடைவர்ஸ் ஸ்பீஷிஸ் வந்து இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இருக்குது, இந்த ஹாட்ஸ்பாட்னா என்ன, அண்டு எப்படி வந்து அதை பாதுகாக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கஷனாக வந்து இந்த லெசனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். போக போக அடுத்தடுத்த லெசனுக்கும் நம்ம கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பயோடைவர்சிட்டி அப்படின்ற டேர்மை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவங்க யாருன்னு காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தோன்னா வால்டர் ரோசன். இது வந்து 2025 செட்லேயும் இது கேட்டிருந்தாங்க. வால்டர் ரோசனோட பங்களிப்பு என்ன பயோடைவர்சிட்டிக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற அந்த வேர்டை வந்து வார்த்தையை கண்டுபிடிச்சவரே வந்து பார்த்தோம்னா வால்டர் ரோசன் 1985. சரிங்களா? ஸோ இந்தியா வந்து 2.4% ஆஃப் வேர்ல்ட்ஸ் லேண்ட் ஏரியா வந்து ஷேர் பண்ணுது. ஸோ உலக அளவில் பூமியில் இந்தியாவோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் 2.4 தான். சரிங்களா? அண்ட் இட் ஷேர்ஸ் which share of global species diversity is an impressive 8.1% வந்து ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி வந்து ஷேர் பண்ணுது இந்தியா பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ லேண்ட் மாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உலக அளவில் பார்த்தோம்னா ஒன்லி வந்து 2.4 தான். பட்டு அதோட ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி, குளோபல் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் லெவலில் 8.1% வந்து இந்தியாவோட ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இருக்குது. சரிங்களா? with regard to overall global diversity. சரிங்களா? அதுவும் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். And it is one of the 17 mega biodiversity countries of the world. ஓகேங்களா? ஸோ மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் இந்தியாவும் வந்து 17 கண்ட்ரியில் இதுவும் ஒன்று. சரிங்களா? ஸோ இட் ஹாஸ் அபவுட் 45,000 ஸ்பீஷிஸ் வந்து ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ட்வைஸ் as many of ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேங்களா? முதல் வந்து ஒரு 80,000 90,000 அனிமல்ஸ் இருக்குது, 45,000 பிளான்ட்டு அதாவது ஃப்ளோரா வந்து இங்கே இருக்குது இந்தியாவில். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பயோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10 பயோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸு இருக்குது. சரிங்களா? இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னால் இந்த பக்கம் ஏரியாவில் டிரான்ஸ் ஹிமாலயாஸு, ஹிமாலயா, டெசர்ட்டு, செமி அரிட் ரீஜன். இந்த அரிட்னா என்ன மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப வந்து வறட்சியான ஏரியா, பாலைவனம் கிடையாது, வறட்சியான இருக்கக்கூடிய ஏரியா. அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸு, டெக்கன் பெனிசுலா அண்ட் கேஞ்சடிக் பிளெயின் அண்ட் கோஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 10 ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸு இந்தியாவில் இருக்குது. அப்போது த லார்ஜஸ்ட்டு பயோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸு பீயிங் டெக்கன் பெனிசுலா, அது வந்து தமிழ்நாடு, எம்பி, மகாராஷ்டிரா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 ஸ்டேட், ஒரிசா, பீகார், ஓரளவுக்கு கர்நாடகாவோட ஒரு பார்ட்டு கவர் ஆகுது, ஆந்திரா, இது எல்லாமே வந்து சேர்த்தோம்னா டெக்கன் பெனிசுலா. இந்த மாதிரி வந்து இந்த தக்கான பீடபூமின்னு சொல்லி நம்ம சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்போம். எப்போ அப்படின்னு பார்த்தா 10th லெவலில் படிச்சிருப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்தியாவில் என்ன ஒரு ஜியாகிரபிக்கல் ரீஜன் காணப்படுது அப்படின்னு பார்த்தா டெக்கன் பெனிசுலா தான். சரிங்களா? ஸோ த மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற த லார்ஜஸ்ட் லேண்ட் மாஸ் எதுன்னு பார்த்தா டெக்கன் பெனிசுலா. இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ் எதுன்னு பார்த்தா த ரிச்சஸ்ட் ரீஜன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸு, இந்தியன் ஐலாண்டு அண்டு அந்தமான் நிகோபார் இது இருக்கு பார்த்தீங்க, ஐலாண்ட் தீவு இருக்குது பார்த்தீங்களா, அது அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ். த ரிச்சஸ்ட் ரீஜன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இதுதான். ஓகேங்களா? அந்த த லார்ஜஸ்ட் ரீஜன் எதுன்னு பார்த்தோம்னா டெக்கன் பெனிசுலா, அது வந்து தமிழ்நாடு வருது, எல்லாமே அதில் தான் வருது. சரிங்களா? அந்த மோஸ்ட் டைவர்சிட்டி ரிச் ரீஜன்ஸு ஆர் வெஸ்டர்ன் காட்ஸு அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா, நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா. சரிங்களா? ஓகே. ஸோ பயோடைவர்சிட்டி வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க.
ஓகேங்களா, 3 விதமா பிரிக்கிறாங்க. ஸோ ஜெனடிக் டைவர்சிட்டி பார்த்தோம்னா, ஸோ பயோடைவர்சிட்டி ஆஸ் 3 இன்டர் ரிலேட்டட் ஹைரார்கிக்கல் லெவல்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அண்ட் ஈக்கோலாஜிக்கல் கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஓகேங்களா, இந்த மாதிரி முக்கியமாக 3 வகையாக வந்து பயோடைவர்சிட்டியை பிரிக்கிறாங்க. ஜெனடிக் டைவர்சிட்டி வந்து பார்த்தோம்னா it deals with the number of chromosomes as well as number of genes in a species. எப்படி வந்து டிஃபர் ஆகுது அதுதான் வந்து பார்த்தோம்னா ஜெனடிக் டைவர்சிட்டி. சரிங்களா, ஸோ நம்மளே கூட பார்த்தோம்னா சேம் ஸ்பீஷிஸ் தான், ஹோமோஸ் சேப்பியன்ஸ் தான். பட்டு நீங்களும் நானும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் இல்லை வந்து மார்ஃபாலஜியில், ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நம்ம வேறுபடுறோம். இதுதான் வந்து பார்த்தோம்னா ஜெனடிக் டைவர்சிட்டி வித்தின் த ஸ்பீஷிஸ் அண்ட் பிட்வீன் த ஸ்பீஷிஸ், ரெண்டுத்துக்குமே உள்ள வேறுபாடு. ஓகேங்களா, ஸோ ஜீன்ஸோட டைவர்சிட்டி தான் வந்து பார்த்தோம்னா ஜெனடிக் டைவர்சிட்டி. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த சேம் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த சேம் ஸ்பீஷிஸ். அண்டு இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. ஸோ இந்த டைவர்சிட்டி வந்து டீல்ஸ் வித் நம்பர் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் தி ஸ்பீஷிஸ் ஆஃப் எ ரீஜன். ஒரு ரீஜனில் எத்தனை ஸ்பீஷிஸ் இருக்குது, அது எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குது. ஓகேங்களா, ரிச்னா வந்து இங்கே வந்து தே டு நாட் மீன் தி மணி. ஓகேங்களா, எந்த அளவுக்கு டென்ஸாக வந்து அந்த ஸ்பீஷிஸ் வந்து அந்த இடத்துல வாழுதுங்க. ஓகேங்களா, அடர்த்தி தான் குறிக்கிறாங்க இங்கே. ஓகேங்களா, த நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் பெர் யூனிட் ஏரியா இஸ் கால்டு ஸ்பீஷிஸ் ரிச்னஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. UGTRB லெவலில் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அண்ட் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ரெப்ரசன்ட் ஸ்பீஷிஸ் ஈவன்னஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் எக்யூட்டபிலிட்டி. ஓகேங்களா, இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் கிரேட்டர் ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அஸ் கம்பேர்ட் டு ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ் வந்து ஸ்பீஷியோட டைவர்சிட்டி அதிகமாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது ஈஸ்டர்ன் காட்ஸோட ரீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி ஆர் ecosystem diversity. இதில் வந்து பார்த்தோம்னா ecological diversity, it is related to the different types of ecosystem. Different types of ecosystemல how the community differ. ஓகேங்களா, ecosystemல என்னது, நம்மளுக்கு ஃபாரஸ்ட் ecosystem, grassland, desert, ஓகேங்களா, and aquatic farms. இது எல்லாமே வந்து how the species வந்து டிஃபர் ஆகுது ஒரு இடத்துலையும். ஓகேங்களா, ஸோ இது மூணுமே பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ecosystemல வரும். டெரஸ்ட்ரியல்னா என்னது, லேண்ட் ரிலேட்டட் ecosystem. அக்வாட்டிக்னா வந்து வாட்டர் ரிலேட்டட் ecosystem. ஓகேங்களா, இதுக்குள்ள எப்படி வந்து இந்த கம்யூனிட்டி வந்து டிஃபர் ஆகுது அதுதான் வந்து பார்த்தோம்னா கம்யூனிட்டி ஆர் ecosystem diversity. இதில் முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா இந்த கம்யூனிட்டி ஆர் ecosystem diversityல we have 3 different types: alpha diversity, beta diversity and gamma diversity. ஓகேங்களா, இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா கான்செப்ட் மட்டும்தான். சரிங்களா, கொஷின்ஸ் வந்து இதே டேர்ம்ஸ் வச்சு கேட்பாங்கன்னா நம்மளுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்க கொஷின்ஸ் வந்து வேற எந்த வார்த்தைகளை வச்சு அதை கேட்பாங்க. பட் we have to be thorough with the concept. ஓகேங்களா, ஓகே. ஸோ தி ஆல்ஃபா டைவர்சிட்டி வந்து டீல்ஸ் வித் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 20 ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தோம்னா ஒரு 10 பெட்டு வச்சுருக்காங்க. பெட்டுன்னு அது அவங்களுக்கு பிடிச்ச அனிமலை வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா, அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன இடத்துல எப்படி வந்து இந்த பெட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணுறது தான் பேர்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஸோ இட்ஸ் அ டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இன் எ கிவன் கம்யூனிட்டி ஆர் ஹேபிட்டட். ஒரு ஏரியாவில் ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டில் கால்நடைகள் மட்டுமே இந்த குழந்தைங்க வச்சுருந்துச்சிங்கன்னா இதுதான் வந்து அந்த ஏரியாவோட ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் பை காம்பினேஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் அண்ட் ஈவனஸ் ஆர் எக்யூட்டபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பேர் இருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து பூனை வச்சுருக்காங்க, ஒரு 5 பேர் வந்து டாக் வச்சுருக்காங்க, ஒரு 5 பேர் வந்து ரேபிட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த கிளாஸ் ரூமோட ஆல்ஃபா டைவர்சிட்டி. ஓகேங்களா,
இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பீட்டா டைவர்சிட்டி. இந்த பீட்டா டைவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பக்கத்து கிளாஸ் ரூமோட ஸ்டூடெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறது. இது வந்து நம்பரை வந்து மீன் பண்ணுறது. இது வந்து பார்த்தோம்னா இந்த கிளாஸ் ரூம்லையும் இந்த கிளாஸ் ரூம்லையும் வந்து பார்த்தோம்னா கம்பேரிசன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா பாம்பு வச்சுருக்காங்க. சில சில குழந்தைங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா சைனாலலாம் பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் வந்து வளர்ப்பாங்க வீட்டில். இந்த பைத்தானெல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ இந்த இந்த கிளாஸ் ரூமில் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீஷிஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது இந்த இந்த கிளாஸ் ரூமையும் ஒரு ஹேபிட்டட்டும் இன்னொரு ஹேபிட்டட்டும் வந்து கிளாஸ் ரூமை வந்து கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டைவர்சிட்டி. ஸோ டைவர்சிட்டி வித்தின் சேம் சிங்கிள் ஹேபிட்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. கம்பேரிசன் பிட்வீன் டூ கிளாஸ் ரூம்ஸ் ரெண்டு ஹேபிட்டட்ல பார்த்தோம்னா தட் இஸ் நோன் அஸ் பீட்டா டைவர்சிட்டி. பீட்டா டைவர்சிட்டி. ஓகேங்களா? இதுவுமே நம்மளுக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. யூஜிடிஆர்பி கண்டிப்பாக கேட்பாங்க. பிஜிக்கு இந்த அளவுக்கு ஈஸியாக கேட்கறதுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் யூஜி எல்லாம் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகும். சரிங்களா? ஸோ இது எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பிளேன் இருக்கு. ஓகேங்களா? பிளெயின் ஏரியா இருக்கு, அதில் மலைகள் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா லேண்ட் மாஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மான்கள் புலிகள் எல்லாம் இங்கே வாழுது, லயன் எல்லாம் இங்கே வாழுதுன்னு வச்சுங்களேன். அப்படியே இங்கே உயரம் போக 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 எல்லா அனிமலும் இங்கே போய் வாழாது. ஓகேங்களா? தி ஆல்டிடியூடினல் சேஞ்சஸ். ஓகேங்களா? டியூ டு ஆல்டிடியூடினல் சேஞ்சஸ் வந்து அனிமல்ஸ் வந்து மேலே போக போக அந்த ஸ்பீஷிஸ் காம்போசிஷனே வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே ஏரியா தான். பட்டு இந்த ஹைட்டு, ஆல்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட் இது இன்க்ரீஸ் ஆக இந்த ஸ்பீஷிஸ் காம்போசிஷனுமே அந்த ஈகோசிஸ்டம்ல இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து கம்பேரிசன் பண்ணுறது தான் வந்து பார்த்தோன்னா பீட்டா டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆல்டிடியூடு, லேட்டிடியூடு அண்ட் மாய்ஸ்சர் கிரேடியன்ட் இதை பொறுத்து வந்து தான் இந்த பீட்டா டைவர்சிட்டி அமையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா காமா டைவர்சிட்டி. இந்த காமா டைவர்சிட்டி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து 2 கிளாஸ் ரூம் சொல்லியிருக்கோம். ஒரு கிளாஸ் ரூமு, இது செகண்ட் கிளாஸ் ரூமு. ஹோல் ஸ்கூலில் வந்து எப்படி வந்து ஸ்பீஷிஸ் வந்து மாறுது அதுதான் வந்து பார்த்தோம்னா காமா டைவர்சிட்டி. சரிங்களா? இந்த ரீஜனல் டைவர்சிட்டி, அந்த ரீஜனில் அந்த லார்ஜ் லேண்ட் மாஸ் இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எப்படி ஸ்பீஷிஸோட ரிச்னஸ் வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது இதுவுமே வந்து பார்த்தா ஆல்ஃபா டைவர்சிட்டி டீல்ஸ் வித் நம்பர், gamma diversity deals with the number of species on the large scale. ஓகேங்களா? அந்த லேண்ட் மாஸ்ல இல்லை ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இல்லை லேண்ட்ஸ்கேப்பில். ஆனால் பீட்டா டைவர்சிட்டி வந்து டீல்ஸ் வித் தி கம்பேரிசன் ஆஃப் தி டூ கம்யூனிட்டி, பிட்வீன் தி டூ கம்யூனிட்டி டைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இது கம்பேரிசன் பண்ணுறது பீட்டா. ஆல்ஃபா வந்து டீல்ஸ் வித் ஓவரால் நம்பர் இன் ஸ்மால் ஏரியா அண்டு ஆன் எ லார்ஜர் பிக்சரில் வந்து காமா டைவர்சிட்டி வந்து டீல் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் அந்த லேண்ட் மாஸ் ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எப்படி நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து வேரி ஆகுது, எந்த அளவுக்கு டென்ஸாக வந்து அதுங்க வாழுதுங்க, இது எல்லாமே வந்து டீல் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா காமா டைவர்சிட்டி. சரிங்களா? ஸோ இன் ஷார்ட்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஆல்ஃபா வந்து லோக்கல், பீட்டா வந்து கம்பேரிசன், காமா வந்து டைவர்சிட்டி வந்து டீல்ஸ் வித் ரீஜனல் டைவர்சிட்டி. வாட் இஸ் த டோட்டல் ஸ்பீஷிஸ் கவுண்ட் ஃபார் த ஹோல் ரீஜனுக்கும் என்ன மாதிரி ஸ்பீஷிஸ் கவுண்ட் இருக்குது. இங்கே வந்து ஒரே ஒரு கிளாஸ் ரூமில் எத்தனை கிளாஸ் ஸ்பீஷிஸ் இருக்குது. இங்கே 2 டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூமில் எப்படி வந்து இந்த ஸ்பீஷிஸ் வந்து டிஃபர் ஆகுது கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது பீட்டா டைவர்சிட்டி. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பேசிக்காக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சரிங்களா? ஸோ நார்வேலாம் பார்த்தோம்னா ஸ்மால் கண்ட்ரிஸு குவைட் லோ, இந்த டைவர்சிட்டி வந்து பார்த்தோம்னா இட் இஸ் குவைட் லோ. இதான் வந்து பார்த்தோம்னா பீட்டா டைவர்சிட்டி, ஆல்ஃபா டைவர்சிட்டி. இங்கே பாருங்கள், இந்த கம்பேரிசன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ஏரியாவில் என்ன மாதிரியான ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இருக்குது அது ஒன்று. இந்த 2 ஏரியாவுக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது இங்கே வந்து வேறு மரங்கள் இருக்குது, இங்கே வெவ்வேறு மரங்கள் இருக்குது. இது கம்பேர் பண்ணும்போது எப்படி வந்து பார்க்குது. ஓவராலாக வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்பீஷிஸ் காம்போசிஷன் இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இங்கே பாருங்க ஸ்பைன் அண்ட் ஆல்பைன் ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து மலைகள் அந்த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக அதோட ஸ்பீஷிஸ் காம்போசிஷனுமே மாறுது. அப்போ ஓவராலாக வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து வி கெட் தி காமா டைவர்சிட்டி ஆஃப் ஏ ரீஜன். சரிங்களா? ஸோ அந்த பிக்சர் போட்டு நம்மளுக்கு வந்து அங்கே காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, கான்செப்ட் ஓரியன்டாக
பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் வந்து ஒன் ஹம்போல்ட் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன். அது ஒரு மாதிரி பாருங்கள். ஸோ இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓகே Okay, the source of food and improved varieties. 80% of the world's food production is met by cultivating less than 20 plant species தான் ஓகேங்களா. ஸோ இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைபர்ஸ் இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்கள். கொஷின்ஸ் இதுலேருந்து ரொம்ப பேசிக்கான இது தான். ஸோ கான்செப்ட் ஒரு நம்ம போகும்போது த ரிவர்ட் பாப்பர் ஹைப்போதெசிஸ் வந்து வாஸ் ப்ரொபோஸ்டு பை பால் ஹெல்ரிச். இவர் வந்து பார்த்தோம்னா இஸ் ஃப்ரம் ஸ்டான்ஃபோர்ட் ஈகாலஜிஸ்ட்டு அண்ட் அனாலஜி. ஓகேங்களா, அனாலஜி என்னன்னா ஒரு ரியல் லைஃப் கான்செப்டை வந்து ஒரு ஏரோப்ளைனோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஒரு ஏரோப்ளைனோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலாக வந்து பார்த்தோம்னா ஒரு பிளெயின்ன்றது வந்து ஏரோப்ளைன் பார்த்தோம்னா நிறைய நெட்டு போல்டெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஏரோப்ளைன்னா பார்த்தோம்னா ஒரு நிறைய டூல்ஸ் இருக்கும் அதுக்குள்ள. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோம்னா நட்டு போல்டெல்லாம் வந்து ஒன்று விழுந்தா பிரச்சனை இல்லை, பிளெயின் ஓடும். ஓகேங்களா, ஒவ்வொன்றா அப்படியே விழுந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த பிளெயின் ஓடுமா? ஓடாது. ஓகேங்களா, அதுதான் வந்து ரிவர்ட் பாப்பர் ஹைப்போதெசிஸ்ன்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஈகோ சிஸ்டமில் ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஆனால் அந்த ஈகோ சிஸ்டமில் வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு வெப் இருக்குது. ஆனால் போக 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 ஒவ்வொரு ஸ்பீஷிஸ் தான் வந்து அந்த ஈகோ சிஸ்டமில் எலிமினேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஈகோ சிஸ்டம் வந்து பிகம்ஸ் இம்பேலன்ஸ். ஓகேங்களா, அப்போ கிட்டத்தட்ட அந்த ஹேபிட் வந்து அழியக்கூடிய நிலைமையில் போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா so revert is removed may also be critical. So loss of reverts on the wings அதாவது வந்து பார்த்தோம்னா species that drive major ecosystem and the functions is obviously a more serious threat to flight safety than loss of few reverts on the seats or windows inside the plane. ஓகேங்களா, ஸோ இன்சைட் த பிளேனில் வந்து பார்த்தோம்னா சீட்லேயோ இல்லைன்னா வந்து இப்போ விண்டோலேயோ வந்து ஒரு ரிவர்ட் அதாவது ஒரு நட்டு போல்டு மாதிரி எல்லாம் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒவ்வொன்றா வந்து விழுந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த பிளெயின் வந்து ஓவரால் டிரைவ் ஆகுறது கஷ்டம், ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த அனாலஜியை வந்து ஹி பிரிங்ஸ் திஸ் டு ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டமில் எல்லா ஸ்பீஷிஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொன்றா வந்து எலிமினேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும். அப்போ அந்த ஈகோசிஸ்டம் வந்து வில் நாட் ஃபங்க்ஷன் ஃபுல்லி ஆர் கம்ப்ளீட்லி. ஓகேங்களா, ஓகே. ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த்ரீ டைப்ஸு. இதில் பார்த்தா நேச்சுரல் எக்ஸ்டென்ஷனுக்கு அண்ட் மாஸ் எக்ஸ்டென்ஷனு. ஆந்த்ரோபோஜெனிக்னா மனுஷங்களை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடிய ஒரு வகையான ப்ராப்ளம். ஓகேங்களா, டு தி நேச்சர். அதனால் வந்து ஸ்பீஷிஸ் வந்து பிகம்ஸ் எக்ஸ்டிங்க்ட்டு. அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஒரு அனிமல் வந்து உலகத்தை விட்டு வந்து எலிமினேட் ஆகுது அப்படின்றது காரணம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஹேபிடட் லாஸு அண்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். நம்மளுடைய வாழக்கூடிய வாழிடம் வந்து அழிப்பு எல்லாம் வந்து துண்டாடப்படுதல். இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஃபஸ்ட்டு செகண்ட் காரணம் என்னென்னு பார்த்தா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா, நிறைய வந்து இப்போ மணலெல்லாம் பார்த்தோம்னா அள்ளுறோம். அதான் மணல் வந்து பார்த்தோம்னா கொண்டு போயிட்டு விற்கிறோம். ஆனால் வந்து பார்த்தோம்னா ரிவரே இல்லாத ரிவர் பெட் வரைக்கும் வந்து மணலை வந்து அள்ளி நம்ம விற்கிறதுனால தட் இஸ் நாட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேங்களா, அண்ட் ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ரிவர்லாம் வந்து பார்த்தோம்னா ரிவர் பாண்டு லேக்லாம் பார்த்தோம்னா ஒரு 20 to 30 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நேட்டிவ் ஸ்பீஷிஸ் இருந்துச்சு, நேட்டிவ் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா
அந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து குறைஞ்சி நம்ம வந்து வளர்ப்பு மீன்களை விட்டதுனால அந்த வளர்ப்பு மீன்களை வந்து நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து அழிச்சிச்சிங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேட்ஃபிஷ் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஆப்பிரிக்காலேருந்து வந்தது. அது வந்து உணவுக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா நம்ம நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாட்டிக்ஸ் ஈகோசிஸ்டமில் நம்மளை விட்டாங்க. அப்போது நேட்டிவ் ப்ரீட்ஸை வந்து அது சாப்பிட்டுச்சிங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய தாய் மண்ணுக்கான மீன்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நேட்டிவ் ஸ்பீஷிஸுமே வந்து ஒரு ஸ்பீஷிஸை வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆகிறதுக்கு காரணமாக அமையுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகேங்களா? கோ எக்ஸ்டிங்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீஷிஸ் ஒரு இணை மரபற்று போதல்னு சொல்லி தமிழ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இணை மரபற்று போதல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீஷிஸ் அழிகிறதுனால இன்னொரு ஸ்பீஷிஸும் சேர்ந்து அழிஞ்சிடும். அதுதான் வந்து கோ எக்ஸ்டிங்ஷன். சரிங்களா? அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அந்த டோடோ பேர்டு அண்ட் ப்ளஸ் அந்த மரம் இது ரெண்டுத்துமே நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கோ எக்ஸ்டிங்ஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே அதில் தான் சொல்லியிருப்பாங்க. கோ எக்ஸ்டிங்ஷனு. சரி, இதில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து ஒரு அனிமல் அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு சார்ந்த இன்னொரு அனிமலும் சேர்ந்து அழிஞ்சிடும். அதுதான் வந்து பார்த்தோம்னா கோ எக்ஸ்டிங்ஷன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் கேட்டு உங்களுக்கு வந்து இது என்னன்னு கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? இல்லைன்னா சுச்சுவேஷன் சொல்லி உங்களுக்கு அந்த கோ எக்ஸ்டிங்ஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? கோ எக்ஸ்டிங்ஷனு அண்டு ப்ரோ எக்ஸ்டிங்ஷனு இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து மியூச்சுவலிஸ்டிக் ஆப்ளிகேட்டரி மியூச்சுவலிஸ்டிக் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆப்ளிகேட்டரி மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா நேச்சர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அனிமலும் வந்து சேர்ந்து இறந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த ஸ்பீஷீஸுங்க. சரிங்களா? இது ஒரு முறை பாருங்கள். அடிஷனலாக பார்த்தா டிஸ்டர்பன்ஸு அண்டு டிகிரடேஷன், பொல்யூஷன், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இது எல்லாமே வந்து செகண்டரி ரீசன்ஸ் தான். ஓகேவா? அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு UGTRB கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அமேசான் ஃபாரஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து லங்ஸ் ஆஃப் த பிளானட். ஏன்னா வந்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிஜன் வந்து அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. உலகத்தோட மோர் தென் வந்து 20-30% ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் தி அமேசான் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ரெட் டேட்டா புக்கு அண்ட் IUCN ஞாபகம் வச்சுக்கணும். IUCNோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இது வந்து பழைய பேர் IUCNோட பழைய பேர். இப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்கு நியூ பேர் வந்து பார்த்தோம்னா ஒர்க் கன்சர்வேஷன் யூனியன். ஓகேங்களா? ஒர்க் கன்சர்வேஷன் யூனியன் அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா இது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? மார்ஜஸ் அண்ட் இது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தா ஸ்விஸ்ஸில் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் இது இருக்குது. அப்போ இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெட் டேட்டா புக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் அழியக்கூடிய விலங்குகள் எல்லாமே வந்து அதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கில் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை வந்து மெயின்டைன் பை IUCN இல்லைன்னா WCU. ஓகேங்களா? ஒர்க் கன்சர்வேஷன் நேச்சர் யூனியன். ஓகேங்களா? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபவுண்ட் இன் சுவிட்சர்லாந்து. சரிங்களா? அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அந்த மாதிரியான ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டிங்க்ட்டு கம்ப்ளீட்டாக உலகத்தை விட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆன ஸ்பீஷிஸு, அதுக்கப்புறம் பார்த்தா என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸு, அப்புறம் வந்து வல்னரபிள் ஸ்பீஷிஸு அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரேர் ஸ்பீஷிஸ். ஓகேங்களா? இன்சஃபிஷியன்ட்லி நோன் ஸ்பீஷிஸ் அதுதான். அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கேட்டகரிக்கு பிரிப்பாங்க. ஓகேங்களா? கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பாட்டம் டு டாப் டு பாட்டம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. UGTRB லெவலில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டிங்ஷனாக கம்ப்ளீட்டாக உலகத்தை விட்டு வந்து பார்த்தோம்னா மறைஞ்ச ஸ்பீஷிஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வைல்டு எக்ஸ்டென்ட் அதாவது ஃபாரஸ்ட்டில் மட்டும் எக்ஸ்டிங்க்ட் பட் வந்து நம்ம வச்சு வளர்க்குறோம். ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோடோ பேர்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டோடோ பேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸ்டிங்க்ட் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டுன்னு பார்த்தோம்னா அது நெக்ஸ்ட் சிவியாரிட்டியில் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வைல்டுன்னு பார்த்தா ஃபாரஸ்ட்டில் மட்டும் எக்ஸ்டிங்க்ட் ஆனால் வந்து ஏதாவது சாங்சுவலியோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சு வளர்ப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் பிளாக் ரைனஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ்.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு அண்ட் என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் அண்ட் வல்னரபிள் ஸ்பீஷிஸ். ஓகேங்களா. இந்த உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தோம்னா ஆர் ஃபேசிங் ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் இந்த வேர்ல்டு நியர் ஃபியூச்சர். இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழும், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பீஷிஸே வந்து நம்ம உலகத்தை விட்டு எலிமினேட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் பாண்டா, ப்ளூ வேல், ஏஷியாட்டிக் வைல்டு ஆஸ், லயன் டெயில்டு மெக்காக். இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க PGTRBல. சரிங்களா. சிஎஸ்ஐ நெட்லையுமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அப்போ இந்த ஸ்பீஷிஸ்ல முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் எது வந்து எல்லாமே என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸாக இருக்குன்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இது மனப்பாடம் பண்ணி அவனோட வழியே இல்லை. அண்ட் வல்னரபிள் ஸ்பீஷிஸ் அண்ட் லோ ரிஸ்க் ஸ்பீஷிஸ் அண்ட் டேட்டா டெஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ், அதை பற்றியான டேட்டா வந்து இல்லவே இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஸ்பீஷிஸ் வந்து இந்த கேட்டகரியில் வந்து அந்த ரெட் டேட்டா புக்கில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த புக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா WCU. சரிங்களா. ஓகே. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து உங்களுக்கே புரியும், ஒரு முறை பாருங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இன்சிடிவ் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன், இன்சிடிவ் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். ஓகேங்களா. ஸோ இன்சிடிவ் கன்சர்வேஷன் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம்னா இட்ஸ் அ கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஹோல் ecosystem and its biodiversity at all levels in order to protect the threatened species. ஸோ என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் அண்ட் வல்னரபிள் ஸ்பீஷிஸ் அண்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் வச்சு வளர்ப்பாங்க. ஓகேங்களா. அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் வச்சு வளர்ப்பாங்க, பாதுகாத்து வளர்ப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா இன்சிடிவ் கன்சர்வேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ப்ளூ வேலு, ரெட் பாண்டா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு சவானாவில் வாழுதுன்னு வச்சுக்கலாம். ரெட் பாண்டா வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வாழுது. அதே ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா அது வாழக்கூடிய இடத்துலையே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூண்டு மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு பெரிய இடம் மாதிரி அமைச்சு ஒரு ஃபென்சிங் மாதிரி அமைச்சு அந்த ரெட் பாண்டா ப்ளஸ் இந்த ஏசியாட்டிக் வைல்ட் ஆஸு, லயன் டெயில்டு மெக்காக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம அதை பாதுகாப்போம். அதோ நேச்சுரலாக வாழக்கூடிய ஹேபிட்டேட்லேயே அதை போய் வச்சு பாதுகாத்தோம்னா that is known as incentive conservation. And வந்து பார்த்தீங்கன்னா 2 alternative methods are being used to save biodiversity. and இதுல இருந்து பார்த்தீங்கன்னா hotspot and protected areas. ஓகேங்களா. இந்த ஹாட்ஸ்பாட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hotspots are areas with a high density of biodiversity. ஹாட்ஸ்பாட்னா அதுன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல வந்து அதிகமான ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் இருக்கு. ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் அதிகமாக இருக்குது அண்ட் டிகிரி ஆஃப் என்டமிசமே அதிகமாக இருக்குது. அண்டு மோர் தென் வந்து ஹாட்ஸ்பாட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து ஃபேஸிங் எக்ஸ்டிங்ஷன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட். ஓகேங்களா. ஸோ ஸ்பீஷிஸ் ரிச்னஸுமே அதிகமாக இருக்கணும், அந்த ஸ்பீஷிஸுக்கு ஆபத்துகளுமே அதிகமாக இருக்கணும். அந்த இடத்துல தான், அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஹாட்ஸ்பாட்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது ஹாட்ஸ்பாட்டுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன்டு பை நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அண்ட் டிகிரி ஆஃப் எண்டமிசம் அண்ட் டிகிரி ஆஃப் த்ரெட் டு தி ஹேபிட்டட். அந்த ஏரியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆபத்துகள் இருக்குது அண்ட் இட்ஸ் டிகிரடேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேங்களா. அண்ட் டிகிரி ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து அந்த ஏரியாவை கொள்ளையடிக்கிறாங்க பணத்துக்காக. சரிங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த முக்கியமான அந்த 4 காரணிகள் தான் வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து தீர்மானிக்குது. சரிங்களா. அதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நார்மல் மேயர்ஸ் வந்து பார்த்தோம்னா இனிஷியலி ஐடென்டிஃபைட் 12 ஹாட்ஸ்பாட் with 14% ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷிஸ் இன் அன் ஏரியா. ஒன்லி 0.2% தான் வந்து பார்த்தோம்னா பிளான்ட். சரிங்களா. அண்ட் 4 more ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தோம்னா டுடே த நம்பர் ஆஃப் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பை ஈகாலஜிஸ்ட் இஸ் 34. இது நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஹாட்ஸ்பாட் வந்து உலக அளவில் வந்து பார்த்தோன்னா 34 இருக்குது. ஓகேங்களா. அதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்டோடைய நேம் கண்டிப்பாக கேட்பாங்க. இண்டோ பர்மா, ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸு அண்ட் ஸ்ரீலங்கா. சரிங்களா. ஸோ இந்த முக்கியமான 3 ஹாட்ஸ்பாட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரான் ஆஃப் கட்ச் இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா. அண்ட் ஹாட் டெசர்ட், தார், வெட்லேண்ட் அசாமில் இருக்குது. வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா அசாமில் இருக்குது. அந்த சலைன் ஸ்வாம்பி ஏரியாஸ் வந்து சுந்தர்பன், ரான் ஆஃப் கட்ச். ஓகேங்களா. ரெண்டுமே இது வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது. இந்த ரான் ஆஃப் கட்ச் வந்து வேறு இடத்துல இருக்குது. அண்ட் மாங்க்ரூவ்ஸ், ஓகேங்களா, டெம்பரேட் ஃபாரஸ்ட்டு அண்ட் சப் ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா.
ஓகேங்களா, அதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க, இங்கே பாருங்க, த ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். ஓகேங்களா, இதுவுமே வந்து ஒரு பிஜிடிஆர்பியில் இது கேட்டாங்க ஒரு முறை. ஜிம் கார்பெட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்குன்னு கேட்டிருந்தாங்க இது ஒரு முறை. சரிங்களா, ஸோ அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் முக்கியமான நேஷனல் பார்க்கு சாங்சுரிஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. காசிரங்கா அசாம். ஓகேங்களா, காசிரங்காவில் ஃபேமஸான அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹார்ன்ட் ரயனோஸ். ஓகேங்களா, இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சுந்தர்பன்ஸ்னு பார்த்தா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ராயல் பெங்கால் டைகரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சுந்தர்பன் வந்து கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அசார்பாக் நேஷனல் பார்க்கு இன் ஜார்க்கண்ட் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ஜிம் கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. சரிங்களா, அப்போ அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், த ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் டைகர். டைகருக்கு ஃபேமஸான பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் தான். சரிங்களா, அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் கிர் வந்து பார்த்தோன்னா நேஷனல் பார்க்கு இன்னும் குஜராத், ஜிஜி இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஜிஜி ஏஷியாட்டிக் லயனு. ஓகேங்களா, இங்கே ஜிம் கார்பெட் வந்து பார்த்தோன்னா டைகருக்கு, லயனுக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே கிர் நேஷனல் பார்க்கு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். கண்ணா வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். நம்ம எதாவது ஞாபகம் வச்சுங்க, கண்ணன் வந்து பார்த்தோன்னா மத்திய பிரதேஷுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அண்டு டடோபா நேஷனல் பார்க் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. பந்திப்பூர் வந்து பார்த்தோம்னா கர்நாடகா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டெசர்ட் நேஷனல் பார்க்கு. இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி டெசர்ட்னாவே இந்தியாவில் ராஜஸ்தான் தான் ஞாபகம் வரணும். கிரேட் இண்டியன் பஸ்டர்டு, பிளாக் பக்கு அண்டு சிங்கேரா அண்ட் டெசர்ட் கேட்டு, டெசர்ட் ஃபாக்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டெசர்ட் நேஷனல் பார்க்கு இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் சாங்சுரிஸ் வந்து போட்டிருக்காங்க, இதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க. அண்ணாமலை, ஓகேங்களா, ஜல்டபாரா சாங்சுரி, கேலேடியா கானா பேர்ட் சாங்சுரி, இது எல்லாமே வந்து பார்த்தலாம். இது எல்லாமே நான் படிக்கும்போது ஃபுல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணேன். நீங்களும் பாருங்கள், முக்கியமானது எல்லாமே. இது டாஷிகம் இது ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பியில். முதுமலை நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்தியா தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பெரியார் வந்து நம்ம பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நினச்சிப்போம், பட் கேரளா தான் அது. சரிங்களா, அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. மன்னாஸ் வந்து பார்த்தோன்னா அசாம். சரிங்களா, சி இந்த கன்சர்வேஷன் வந்து பார்த்தோம்னா இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் பேர். ஓகேங்களா, இன்சிட்டிவ் அண்ட் எக்ஸிட்டிவ். இன்சிட்டிவ்னு அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல்ஸை வந்து பார்த்தோம்னா அதோட நேச்சுரல் ஹேபிட்டட்ல வச்சு பாதுகாக்கிறது. ஓகேங்களா, ஃபாரஸ்ட்டில் வாழ்றதுங்கன்னா ஃபாரஸ்ட்டில் ஃபென்சிங் போட்டு அதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்து வைக்கிறது தான் பார்த்தா இன்சிட்டிவ் கன்சர்வேஷன். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஜூலெல்லாம் வச்சு பாதுகாக்கும் போது பார்த்தோம்னா செயற்கை முறையில் மனிதர்கள் வந்து ஜூவில் வச்சு எல்லாம் பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா, அது வந்து பார்த்தோன்னா எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஓகேங்களா, ஸோ எக்ஸிட்டிவ் அப்படின்னா பார்த்தா ஹேபிட்டேட்டு, இன்சிட்டிவ்னா நேச்சுரல் ஹேபிட்டேட்டு, எக்ஸிட்டிவ்னா வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் ஹேபிட்டேட்டில் வச்சு பாதுகாக்கிறது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோம்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அஸ் ஃபாலோயிங் ஜோன்ஸ். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸுமே வந்து பார்த்தோம்னா இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் தான் வருது. இதில் வந்து பார்த்தோம்னா அதில் ஜோன்ஸ் பிரிப்பாங்க, கோர் ஜோனு, பஃபர் ஜோனு, ஓகேங்களா, அண்ட் டிரான்சிஷன் ஜோன். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைனை வந்து இங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே வச்சு பாதுகாக்கிறாங்கன்னா இதை வந்து கோர் ஜோனு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா பஃபர் ஜோன்னா வந்து டிரான்சிஷன் ஜோனுக்கு கோர் ஜோனுக்கு இடையில் இருக்கிறது தான் பார்த்தோம்னா பஃபர் ஜோன். ஓகேங்களா, இப்போ மனுஷங்களை வந்து இங்கே வச்சு நம்ம இந்த டைகர்லாம் இந்த கோர் ஜோனில் வச்சு பாதுகாப்பாங்க. இது வெளியே போகாத அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பஃபர் ஜோன்ஸில் எப்பயாவது ஒரு மனுஷங்க போவாங்க வருவாங்க. இது வந்து இந்த டைகர்லாம் இங்கே வாழுதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, அந்த கோர் ஜோனுக்கு உள்ளே போக மாட்டாங்க. ஸோ there is no movement, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் happens in the core zone. பட் இங்கே வந்து பார்த்தோம்னா பஃபர் ஜோனில் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஃபுட்டு எல்லாம் வந்து வச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க பஃபர் ஜோனில். அண்ட் டிரான்சிஷன் ஜோன்ன்றது வந்து ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா பயோஸ்பியரில் மனுஷங்களை வந்து அங்கே டென்ட் போட்டு அதை பாதுகாப்பாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து எப்படி வேணால் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஜோனேஷன் பார்க்கும்போது ஒரு பயோஸ்பியரில் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளுக்கு. சரிங்களா, அதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது பயோஸ்பியர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சரிங்களா,
ஸோ இது வழியே இல்லை, நம்ம பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிடிவ் கன்சர்வேஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதோட ஆர்டிஃபிஷியல் இதை வச்சு நம்ம ஏரியாவில் நம்ம பாதுகாக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சைட் கலெக்ஷன்ஸு அண்ட் ஜீன் பேங்க்ஸுமே வந்து பார்த்தோன்னா எக்ஸிடிவ் கன்சர்வேஷனில் வர்றது. பொட்டானிக்கல் கார்டனு இதெல்லாமே சரிங்களா, சீட் பேங்க்ஸு, டிஷ்யூ கல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். இது வந்து பார்த்தோம்னா ஒரு முறை ஞாபகம் வச்சுங்க, டைகர் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் இன் 1973 அண்ட் கிர் ப்ராஜெக்ட், லயன் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஏரியா குஜராத்தில் 1972. இந்த இயர் வந்து 1-2 ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. UGTRB படிக்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும், ஒரு வழியே இல்லை. PGTRB இந்த அளவுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் UGTRB படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அஜெண்டா 21 ப்ராடக்ட் ஆஃப் எர்த் சம்மிட், ஓகேங்களா, அஜெண்டா 21 இங்கே வந்து முக்கியமாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பயோடைவர்சிட்டி வந்து ப்ரொடக்ட் பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இல்லை ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மீட் நடந்திருக்கு, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் வருது. இதில் வந்து பார்த்தோம்னா எர்த் சம்மிட் அட் ரியோ டி ஜெனரோ 1992, ஓகேங்களா, இது நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி நானும் அப்படியே இயர் வைஸ் எழுதி அப்படியே படிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு முறை பார்த்துங்க. பிரேசில், சரிங்களா, எங்கே நடந்தது? பிரேசில். அது வந்து ஞாபகம் வச்சுங்க. அந்த அஜெண்டா 21, ஓகேங்களா, இது வந்து அந்த எர்த் சமிட்டோட ஒரு ப்ராடக்ட், ஓகேங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ப்ளூ, அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஃபார் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் டைவர்சிட்டி த்ரூ சோஷியல், எக்கனாமிக் அண்ட் என்வரன்மெண்டல் மெஷர்ஸ், ஓகேங்களா, இந்த 21st century. அதுமாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் வேர்ல்டு சமிட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தா ஜோஹானஸ்பர்க் 2002 நடந்தது, சவுத் ஆஃப்ரிக்கா. அதுமாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்மளுக்கு அடுத்து வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன், ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் WCN வந்து they also maintain a red data book, so formerly known as IUCN. சாரி, இன்டெப்த்தாக நம்ம பார்க்கும்போது நான் ஒவ்வொரு வந்து இயர் வைஸ் நான் கொடுத்துறேன், ஓகேங்களா. நம்ம வந்து உங்களுக்கு PDF மாதிரி கொடுத்துறேன், என்ன மாதிரி பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஆக்ட்ஸ் இருக்குது இந்தியா லெவலில் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு சின்ன லெசனை வந்து ஒரு ½ an hour பார்த்துருக்கோம். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் இது தனியாகவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஓகேங்களா. அந்த ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதோட ஃபார்முலா ப்ளஸ்ஸு அது எப்படி வருதுன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 2 days முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் ஸ்டடியிங், ஓகேங்களா. ஸோ நம்மளோட கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடிய எஃபர்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம வந்து சிலபஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபீல் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் தான், ஓகேங்களா. நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போகிறது தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 கொஷின்ஸாவது படித்த கொஷின்ஸாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அது வந்து தட் வில் ஹாவ் எ காம்பவுண்டிங் எஃபெக்டாக நம்ம வந்தோன்னா நான் சொல்கிறேன், நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சொல்லிங்க பார்த்தீங்களா, ஒரு லட்சத்துக்கு வந்து ₹2 இன்ட்ரெஸ்ட்னா அந்த 2000 வந்து மந்த்லி சேவ் பண்ணிட்டே வந்தோம்னா அதுவே வந்து 1 லட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்குது, ஓகேங்களா. ஒரு நாளைக்கு 30 கொஷின் போது 100 நாளைக்கு வந்து பார்த்தோம்னா 3000 கொஷின் ஆகிடுது, சரிங்களா. ஸோ அதுதான் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட். 30 கொஷின் ஒரு நாளைக்கு 30 கொஷின், அதெல்லாம் நம்ம படித்தா நம்ம பண்ண முடியுமா, நம்ம பார்க்கக்கூடாது. தட் வில் ஹாவ் எ காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ அதனால் there should not be any procrastination, ஓகேங்களா. நம்ம வந்து நெக்ஸ்ட் டிஆர்பியில் பார்த்துக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம தள்ளி போடுவோம். அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோயே. நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கான நேச்சரே வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் தான். ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு டீல் வித் இட், ஓகேங்களா. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ என்னவா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் 30 கொஷின்ஸை ட்ரீட் பண்ணுவேன், அதை சால்வ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக டாப் 10 ரேங்கிங்கில் இருப்பீங்க. வெதர் இட் இஸ் கோயிங் டு பி UG ஆர் PGTRB, அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம
ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆகணும்னா நம்ம முதல்ல மனதளவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ with that being said, let's complete the today's lesson. Thank you so much.